ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லா ஆஃப் போலாரிட்டி. பூவா தலையான்னு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, பின்னாடி முன்னாடின்னு பேப்பருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. காலை வந்தா இரவு வரும், வெளிச்சம் வந்தா இருட்டு வரும், நல்லது இருந்தா கெட்டது இருக்கும், பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவும் இருக்கும். இப்படி எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு. எதுவுமே இங்க ஒருமையில இல்ல, எல்லாமே பன்மைதான். எல்லாத்துக்குமே ரெண்டு சைடு இருக்கு. இதுதான் லா ஆஃப் போலாரிட்டி. வெறும் வெயில் மட்டுமே எல்லா நாளும் இருந்தா நினைச்சு பாருங்க, பகீர்னு இருக்கா? சரி, காலம் முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா ஜலதோஷத்துல தும்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்விம் பண்ணி எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதுதான். நசன்னு வேற இருக்கும். காலம் முழுக்க குளிர்காலமே இருந்தா பிளாங்கெட்டோடையும் ஸ்வெட்டரோடையுமே சுத்தணும். இது எதுவுமே நல்லா இருக்காது. வெயில் மழை குளிர்னு எல்லாமே மாறிட்டே தான் இருக்கணும். அதுதான் நமக்கு செட் ஆகும் கூட. லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம சரியா இஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு இந்த லா ஆஃப் போலாரிட்டியுமே நமக்கு தேவைதான். சரி, எதுக்கு இந்த லா ஆஃப் போலாரிட்டி? அது நம்ம வாழ்க்கையில என்ன பலனை கொடுக்குது? இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு, அதுவும் ரெண்டும் எதிரானதா தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்லைன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். லாபத்தை அடையணும்னா ரெண்டையும் தான் ஏத்துக்கணும்னு தெரிஞ்சுப்பீங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, எந்த கஷ்டமான சூழல் இருந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயமாச்சும் இருக்கும். சோ கடினமான சூழல்லையும் நம்ம பாசிட்டிவிட்டியை பிடிச்சுக்க முடியும். லா ஆஃப் போலாரிட்டியை புரிஞ்சுக்க உதாரணங்களை சொல்றேன். சத்தம் இருக்கு, அதாவது சவுண்ட் இருக்கு. நாம இப்படி சவுண்டு ஒரே ஒரு விஷயம்னு நினைக்கிறோம், ஆனா இதுக்குமே ரெண்டு முனைகள் இருக்கு. ஒன்னு பலமான சத்தம், இன்னொன்னு அமைதி. வெப்பநிலை எடுத்துக்கோங்க. ஒன்னு கடுமையான வெப்பமா இருக்கும், இன்னொன்னு செம்ம குளிரா இருக்கும். குளிரை ஏத்துக்க முடியலன்னா எது வெப்பம்னே நம்மளால ஃபீல் பண்ணி சொல்ல முடியாது. இதுதான் அமைதின்னு நமக்கு தெரியலன்னா எது பயங்கரமான சத்தங்கிறதும் நமக்கு கேட்காது, நமக்கு புரியாதும் கூட. நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கலன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். புது வேலை, புது உறவு, நல்ல வீடு, நல்ல உடம்பு, ஃபிட்டான அளவு, நல்ல காரு, இப்படி பர்ஃபெக்ட்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கப்போ இப்ப இந்த தருணத்துல நீங்க சந்தோஷமா இல்ல, ஆல்ரெடி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு ஆப்போசிட்டான எஃபெக்டை தான் அது வெளிப்படுத்துது. சோ நீங்க கேக்குறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா நீங்க வெளிப்படுத்துற சிக்னல் ஆப்போசிட்டா இருக்கு. இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்க சொல்றப்போ அப்ப இப்ப நீங்க சந்தோஷமா இல்லையா, இப்போ நீங்க நிம்மதியா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி எழும். சோ லா ஆஃப் போலாரிட்டி, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மறை இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லா தான் உங்களை நல்லா வேலை செய்ய வைக்கும். எனக்கு வாழ்க்கையில இதான் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ண ஆசைப்படுறப்போ நீங்க ஜஸ்ட் அந்த ஒரு விஷயத்த கேட்கல, மொத்த அனுபவத்தையும் கேக்குறீங்க. புரியலையா? எனக்கு நல்ல வேலை வேணும்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க எதை எதிர்பார்த்து கேக்குறீங்க? நல்ல ஒரு பாசிட்டிவான சைடை எதிர்பார்த்து தான் கேட்பீங்க. ஆனா உங்களுக்கு மொத்த அனுபவமா நெகட்டிவ் சைடும் சேர்ந்துதான் கிடைக்கும். அந்த வேலை தான் கேக்குறீங்க, ஆனா அதுல நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே அதுவும் சேர்ந்துதான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க எந்த சைடு வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதை தேர்வு செய்யறீங்களோ அதுலதான் அனுபவம் அதிகமா கிடைக்கும். நீங்க நெகட்டிவ் தான் வேணும்னா அதோட மைண்ட் செட்ல இருந்தா அதோட அனுபவம் தான் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். அதுவே பாசிட்டிவிட்டி தான் வேணும்னு நினைச்சா அதோட அனுபவம் தான் அதிகமா கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க இப்ப சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். என்னடா நமக்கு ஒரு ஆளுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தனிமையில இருக்க மாதிரி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஒரு நல்ல பொண்ணை நல்ல பையனை பார்ட்னரா சூஸ் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு அதை நினைச்சு ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க சரியா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிக்காமலே ஜம்ப் அடிச்சு வெவ்வேறு பார்ட்னர்ஸை தேடிட்டே இருக்கீங்க. இப்படி செய்யறப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும்? என்னமோ உங்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கவே கூடாது, அதுக்கு நீங்க தகுதியே இல்லைங்கிற மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க. கம்ப்ளீட்டா நெகட்டிவ் சைட்ல இருக்கீங்க. பாசிட்டிவான பக்கமே நீங்க யோசிக்கலையே. இந்த சூழல்ல லா ஆஃப் போலாரிட்டியை யூஸ் பண்ணணும். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை ஏத்துக்கணும். நீங்க சிங்கிளா இருக்கிறதுல என்னெல்லாம் நன்மை இருக்குன்னு பார்க்கணும். அதாவது உங்களுக்காக நீங்க நேரம் செலவு பண்றீங்க, என்ன வேணுமோ பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஊர் சுத்துறீங்க, இதெல்லாம் நல்லாதான் இருக்கும். கூட பார்ட்னர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா பாசிட்டிவான பக்கத்திலேயே யோசிச்சா லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்கிரமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க கேட்கறதுல பாசிட்டிவான சைடை அதிகமா உங்களுக்கு அது கொடுக்கும். சோ நல்லது இல்லாம கெட்டதில்ல, கெட்டது இல்லாம நல்லதில்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டா? இதுல எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி உங்க லைஃபை மாத்தலாம், இந்த லாவை உங்க வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த லா ஆஃப் போலாரிட்டிக்கு உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு. உங்க கையில 2 ரூபாய் தான் இருக்கு, ஆனாலும் நீங்க பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பாசிட்டிவ் சைடை தான் யோசிக்கணும். எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நிறைய கத்திருந்திருக்கலாம். காசு இல்லாம இருக்கப்போ காசுக்காக நன்றி சொல்றப்போ அதை உங்களால சீக்கிரமே அடைய முடியும். உங்க கஷ்டங்கள்லாம் போகணும்னு நீங்க காத்திருந்திருக்கலாம். ஆனா இங்க பெரிய சிக்கலே இருக்கு. நீங்க எது எக்ஸாக்டா வேணும்னு கேக்குறீங்களோ அதுதான் கிடைக்கும், அதுதான் உங்க லைஃபையுமே மாத்தும். ஆனா நீங்க வேண்டான்னு நினைக்கிற விஷயங்கள் நடந்தாலும் அதை நீங்க ஏத்துக்கணும்.
உங்க பார்ட்னரை சந்திக்க முடியாத சூழல் வந்தாலும் அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆக முடியலனாலும் அதை ஏத்துக்கணும். இப்ப நான் இருக்கிறத ஏத்துக்கிறேன், இனி எனக்கு இது வேணும்னு பாசிட்டிவா நீங்க யோசிக்கணும். இப்ப இருக்க சூழல் உங்களுக்கு பிடிக்காததா இருந்தாலுமே அதை மனசார ஏத்துக்கணும். எப்படி இரவு பகல், வெப்பம் குளிர், சந்தோஷம் துக்கம், நல்லது கெட்டதுன்னு 2 பக்கத்தையும் ஏத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி. இது ஈஸி இல்லதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பழக்கப்படுத்திக்கிட்டா எதுவுமே கஷ்டம் இல்ல, எல்லாம் ஈஸி தான். எதையுமே சரி தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறத சிம்பிளா ஏத்துக்கணும். இதுதான் நிம்மதியை அடைய வைக்கும். ஈகோ எல்லாம் இடையில வராம இருக்கணும். கர்மாவோட 7வது லா என்ன சொல்லுதுன்னா, 2 விஷயத்துல ஒரே நேரத்துல கவனம் செலுத்துறது முடியாத காரியம். உதாரணத்துக்கு வெறுப்பு, போராட்டம் இந்த மாதிரி கீழ் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றப்போ அமைதி, அன்பு இந்த மாதிரி பாசிட்டிவான உயர்ந்த விஷயங்களை கவனிக்க முடியாது. 2மே இருக்கு, ஆனா ஒண்ணுல தான் கவனம் செலுத்தணும். ஒண்ணுல மட்டும்தான் கவனம் செலுத்தவும் முடியும். இப்ப இதுல எது நிஜமாகும்? பதில் என்னன்னா, எங்க நீங்க அதிகமான எமோஷனல் எனர்ஜியை கொடுக்குறீங்களோ, எங்க நீங்க உணர்ச்சிகளை கொட்டுறீங்களோ அதுதான் நடக்கும். மோஸ்டா நம்ம நெகட்டிவான விஷயத்துக்கு தான் அதிக உணர்ச்சி வசப்படுவோம். அப்படி பாக்குறப்போ வெறுப்பு, போராட்டம் தான் ஜெயிக்கும். ஆனா சில சமயங்கள்ல பாசிட்டிவ் பக்கத்தை மட்டும் கவனிக்கிறப்போ அது மட்டுமே ஜெயிக்கும். சரி, இது அடைஞ்சாச்சு, ஏன் இது எனக்கு கிடைச்சதுன்னு புலம்ப கூடாது. நம்ம என்ன விதைய விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அடைவோம். நெகட்டிவ் பக்கம் அதிகமா இருந்தா அதுதான் நமக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்களை அதிகமா மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு உங்க கவனம் முழுக்க பாசிட்டிவான எமோஷன்ஸ் மேலதான் இருக்கணும். அன்பு, காதல், சிரிப்பு, உற்சாகம் இப்படி பாசிட்டிவான உணர்ச்சிகள் மேல கவனத்தை செலுத்துங்க. கெட்டதையே ஃபோக்கஸ் பண்றப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன அழகான விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். எதையுமே ஏத்துக்க மாட்டோம். வைப்ரேஷன் கம்மியாகிடும். வைபு கம்மியானா நம்ம அதிகமா கெட்டதையும் நெகட்டிவிட்டியும் தான் ஈர்ப்போம். காந்தி சொன்னாரு, இந்த உலகத்துல நீங்க எந்த மாற்றத்தை பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த மாற்றமாவே நீங்க இருங்கன்னு. நீங்க இந்த உலகத்துக்கு எதை கொட்டுறீங்களோ அதுவே கண்ணாடி மாதிரி உங்ககிட்ட திரும்ப பிரதிபலிக்கப்படுது. நியூட்டனோட 3வது விதிப்படி ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு சமமான எதிர்மறை எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும். இது லா ஆஃப் போலாரிட்டி மாதிரி தான். கெட்டது நல்லது, ஆண் பெண், இரவு பகல் இப்படி மாறி மாறி இருக்கும். ஆணுக்கு பெண் சலைச்சவங்கல்ல, வெளிச்சத்துக்கு இரவு சக்தி குறைஞ்சதும் இல்ல. மேக்னெட் மாதிரி நம்ம எந்த பக்கத்தை அதிகம் கவனிக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம். வலி இல்லாம காதலிக்கணும், பாசம் காட்டணும்னா சாத்தியமா? வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? நம்ம சிரிக்கணும், அழணும், எல்லாமே மிக்ஸ்டா இருக்கணும். அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த போலாரிட்டியோட சக்தி உறவுகள்ல தான் ரொம்ப வலுவா இருக்கு. ஆணோட சக்தி, பெண்ணோட சக்தி இது 2ம் தான் செக்ஷுவல் எனர்ஜியா வெளிப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கும். எந்த எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் ரிலேஷன்ஷிப்ல பெஸ்டா இயங்கும். இப்ப ஆணோட எனர்ஜி அதிகமா இருந்தா அவங்க தான் டாப்ல இருப்பாங்க. பெண்ணோட எனர்ஜி அதிகமா இருந்தா அவங்க டாப்ல இருப்பாங்க. இப்படி ஆப்போசிட்ல இருந்தாதான் ரிலேஷன்ஷிப்பும் செட் ஆகும். 2 பேர்கிட்டயும் சேம் லெவல் எனர்ஜி இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் வேலை செய்யறது கஷ்டம். ஒருத்தங்க ஆணா இருக்கணும், இன்னொருத்தங்க பெண்ணா இருக்கணும். இல்லனா ஒருத்தங்க மட்டுமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஆணாவோ இல்ல எக்ஸ்ட்ரீம் பெண்ணாவோ இருக்கணும். இன்னொருத்தங்க சாதாரண ஆணா பெண்ணா இருந்தா போதும். 2 எனர்ஜியும் ஈஸியா அட்ராக்ட் ஆகும். ஆனா ஆப்போசிட் தான் இங்க முக்கியம். ஆண் தான் ஆணா இருக்கணும், ஆணுக்கான எனர்ஜியை வெளிப்படுத்தணும்னு இல்ல. ஒரு பெண் கிட்ட கூட அந்த எனர்ஜி இருக்கலாம். இல்ல பெண் தான் பெண்ணா இருக்கணும்னு இல்ல, ஆண் கிட்ட கூட பெண்ணுக்கான எனர்ஜி இருக்கலாம். இங்க விஷயம் என்னன்னா 2 பேரோட எனர்ஜியும் சேமா இருக்கணும், ஆனா எதிரெதிரா இருக்கணும். அப்பதான் அங்க ஈர்ப்பு இருக்கும். இதெல்லாம் விடுங்க, இந்த போலாரிட்டிக்கே எதிர்மறை இருக்கு. அத டீபோலரைசேஷன் சொல்றாங்க. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கலாம். டீபோலரைசேஷன் எப்ப நடக்கும்னா, ஒருத்தங்கள்ல 2 பேருமே இன்னொருத்தங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தங்களோட எனர்ஜியை மாத்திப்பாங்க. இப்போ ஒரு ஆண் செம்மையா சண்டை போட்டு கத்திட்டு அப்புறம் இறங்கி வந்து பேசுவான். அந்த டைம்ல எனர்ஜி கம்மியாக ஆரம்பிக்கும். இல்ல ஒரு பெண் பாதுகாப்பு இல்லாத மாதிரி, யாருமே அன்பு காட்டாத மாதிரி ஃபீல் பண்றானா அவ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துப்பா. யாரையுமே கிட்ட கூட நெருங்க விட மாட்டா. இங்க டீபோலரைசேஷன் நடக்கும். அதுவே ஒரு ஆணை யாராவது கேள்வி கேட்கறாங்க, அவனை அடக்குமுறை செய்யறாங்கன்னா அவனும் அடங்கி போவான். எந்த திசையில போறதுனே தெரியாம உட்காந்துருப்பான். அப்ப அவங்களோட போலாரிட்டியை செயல்படுத்த முடியாது. பிளஸ் 2 பேருமே சேமான எனர்ஜில இருக்கப்போ ஆணும் ஆண் மாதிரி நடந்துகிட்டு பெண்ணும் பெண் மாதிரி நடந்துக்கிறப்போ ரிலேஷன்ஷிப் தடுமாறும். ஒரு டென்ஷன் உருவாகும். ஆணும் ஆண் மாதிரி நடந்துகிட்டு பெண்ணும் ஆண் மாதிரி நடந்துக்கிறப்போ ரிலேஷன்ஷிப் தடுமாறும். ஒரு டென்ஷன் உருவாகும், பேலன்ஸ் இருக்காது. இங்கதான் டீபோலரைசேஷன் நடக்கும். நம்ம மொத்த மைண்ட் செட்டையும் மாத்துறதுக்கான சக்தி இந்த லா ஆஃப் போலாரிட்டிக்கு இருக்கு. எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பாசிட்டிவா மட்டும் எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு புரிஞ்சுக்க முடியும். நெகட்டிவ்ல மட்டும் சிக்கிட்டோம்னா இந்த உலகத்தை பாசிட்டிவான வேற கோணத்துல பார்க்க முடியாது. தனியா இருக்கீங்க, சந்தோஷம் இல்ல, எதுலயும் முழுமை அடையல அப்படின்னா நெகட்டிவ்ல தான் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. இது அப்படியே உங்க வாழ்க்கைக்குள்ளேயுமே நெகட்டிவான சம்பவங்களை கொண்டு வரும். நெகட்டிவான எண்ணங்களை நல்லா தூண்டவும் செய்யும். இது உடைக்கவே முடியாத ஒரு சைக்கிளா சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த லா ஆஃப் போலாரிட்டியை முழுசா தெரிஞ்சுக்கிறது? இதை வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையுமே அப்ளை பண்ணணும். அதுக்கு முதல்ல உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கைகளை சரி பண்ணணும். இவ்வளவுதான் என்னால முடியும், இவ்வளவுதான் எனக்கு வேணும்னு நீங்களே ஒரு லிமிட்டை போட்டு சில நம்பிக்கைகளை வச்சிருப்பீங்க.
அதை நீங்க மாத்தணும். வேலையில உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா அதை நினைச்சு அழுகாம வேற வேலையை தேடுறதுல கவனத்தை செலுத்துங்க. ஸோ நீங்க பாசிட்டிவான விஷயத்த ஃபோக்கஸ் பண்றீங்க, உங்க இலக்கை அடைய முயற்சி பண்றீங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப ஆழமா போய் உங்களோட கெட்ட நம்பிக்கைகளை சரி பண்ண முடியல, எனக்கு சந்தோஷம்லாம் கிடைக்காதுன்னு உங்களுக்குள்ள இருக்க பயத்தையும் தோல்வியும் கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியலன்னா உங்களுக்கு இந்த திருப்தி இல்லாத வேலை தான் கடைசி வர தொடரும். ரிலேஷன்ஷிப்லயுமே இப்படிதான். ஆல்ரெடி என்ன எனர்ஜி இருக்கோ அதை கொண்டாடலனா உங்களுக்குள்ள தவறான நம்பிக்கைகள் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உங்களை மாஸ்க போட்டு பொய்யான ஆளா நடிக்க வைக்குது. சில சமயம் முன்னாடி ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ அதுல நடந்த சம்பவங்கள் கூட இப்படி மாஸ்க போட்டுட்டு இருக்க சொல்லும். ஸோ உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குன்னு தேடுங்க. நீங்க நேச்சுரலா எப்படி, நீங்க சாதாரணமா எப்படின்னு கண்டுபிடிங்க. லைஃப்ல எல்லா பகுதியுமே மாற ஆரம்பிக்கும். பிசினஸ்லயுமே இந்த லா ஆஃப் போலாரிட்டி நல்லா வேலை செய்யுது. பேலன்ஸ்டா இருக்கிறதுக்காக எதிரா இருக்க 2 விஷயங்கள் ஒன்னு சேரும். இந்த லா ஆஃப் போலாரிட்டியை புரிஞ்சுக்கிட்டா சவால்களையும் தடைகளையும் உங்க பிசினஸ் வளர்றதுக்கான வாய்ப்பா தான் பாப்பீங்க. உதாரணத்துக்கு உங்க பிசினஸ்ல ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். அதை தோல்வியா பார்க்காம அந்த பிரச்சனையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, இதை வச்சு என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்கணும். பர்சனல் லைஃப்லயுமே இப்படிதான். பிரச்சனைகள் எல்லாம் மாற்றத்துக்கான வாய்ப்பா பார்க்கணும். வாழ்க்கையோட பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டையுமே கொண்டாடுறப்பதான் பேலன்ஸ் கிடைக்கும், முழுமையும் கிடைக்கும். எல்லாமே பாசிட்டிவிட்டி தான். அந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மைண்ட் செட்டும் பாசிட்டிவா மாறும், நம்ம பிசினஸும் பாசிட்டிவா ரன் ஆகும். பயமுறுத்துற சூழல் வருதுன்னா அதுவுமே நமக்கு வாய்ப்பா மாறலாம். உதாரணத்துக்கு மார்க்கெட்ல புதுசா ஒரு மாடல் வருது, அது ஆல்ரெடி இருக்க பிசினஸ் மாடல்ஸை பயமுறுத்தலாம். ஆனா இது வித்தியாசமான ஒரு மாடலை உள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு தானே. மேபி இதுல நல்ல சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். ஸோ ஏற்கனவே பழைய மாடலை யூஸ் பண்ண எல்லாரும் இதுக்கு ஜம்ப் அடிச்சுக்கலாம். பயமுறுத்துற மாதிரி எது வந்தாலும் பயப்படாம இதுல இன்னும் பெட்டர் ஆகி முன்னேறி போக என்ன பண்ணலாம்னு கண்டுபிடிக்கணும். இதுல வாய்ப்புகளை தேடணும். பலம் பலவீனம் ரெண்டையுமே பார்க்கணும். கஸ்டமர்லையும் 2 வகை இருப்பாங்க. எல்லாரும் வெவ்வேறு முறையில சிந்திப்பாங்க. இப்படி எல்லாத்தையுமே கவனிக்கணும். உதாரணத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ டிவிடி தான் இருந்தது, சிடி போட்டோம், படத்தை பார்த்தோம். அப்புறம் டிஜிட்டலா சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல டிவிடிக்கெல்லாம் மதிப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க, நெட்ஃபிளிக்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா கொண்டு வந்தாங்க. ஆன்லைன்ல சிடி இல்லாம படத்தை ஈஸியா ரன் பண்ண வச்சாங்க. அப்புறமா தானே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு இப்ப இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க டாப்ல இருக்காங்க. ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கலாம். அவங்க ப்ராடக்ட்னா இதுதான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்க உருவாக்கிட்டாங்க. அப்புறம் புதுசா ப்ராடக்ட்ஸை இறக்கிட்டே வந்தாங்க, அப்டேட்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனாலதான் அவங்களால தொடர்ந்து இனோவேட்டிவா நிறைய விஷயங்களை செய்ய முடிஞ்சது. மக்கள் மத்தியில நம்பிக்கையும் உருவாக்க முடிஞ்சது. ஸோ எதிரா இருக்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பேலன்ஸ் பண்ணி அந்தந்த சூழலை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கிறது தான் இந்த லா ஆஃப் போலாரிட்டி. இதை தான் நம்ம பிசினஸ்லயுமே பயன்படுத்தணும். பிசினஸ் பண்ண போறீங்கன்னு இறங்கிட்டா லாபம் நஷ்டம் 2த்துக்கும் தயாராகணும். எல்லா நாளும் லாபம் மட்டுமே வராது, நஷ்டம் அடைகிற காலமும் வரும்தான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு லாபத்துல மட்டும் அதிகம் கவனம் செலுத்தினா அதுக்கான ரிசல்ட் மட்டும் கிடைக்கும். இதை பயிற்சி செய்ய தினமும் தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வருது, எப்படி நீங்க உணர்றீங்க, இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எல்லா சைடையுமே நல்லா கவனிங்க. பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாய்ப்பா பாருங்க, வளர்ச்சிக்கான கற்றலுக்கான வாய்ப்பா பாருங்க. வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையுமே பேலன்ஸை எதிர்பாருங்க. மோஸ்டா பாசிட்டிவான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்க. அதுதான் பாசிட்டிவிட்டி பக்கம் நம்மள தள்ளும். அடுத்த முறை நீங்க நெகட்டிவான சூழல்ல மாட்டுனா நீங்க வாழ்க்கையில எதுக்கு நன்றியோட இருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அது சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு கிடைச்ச செருப்புக்கு நான் நன்றியோட இருக்கேன்னு சொன்னா கூட அது பாசிட்டிவ் தான். போச்சு, நெகட்டிவானது நடக்குது, நான் இப்ப பாசிட்டிவா சிந்திக்கணுமேன்னு டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். நெகட்டிவா தோணுன உடனே உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அதுவே பாசிட்டிவா மாத்திரும். சோ கெட்டதுலயுமே நல்லது இருக்குதான். நம்ம நல்லதை மட்டுமே கவனிச்சு பார்த்தா எதுவுமே தப்பா நடக்காது, தப்பா தெரியவும் செய்யாது. லா ஆஃப் போலாரிட்டியை புரிஞ்சுக்கிட்டா லா ஆஃப் அட்ராக்ஷனை ஈஸியா பயன்படுத்திக்க முடியும்.